श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 19வது ஸ்லோகம். நான்யங்குணேभ्यः கர்த்தாரம் யதா द्रष्टानुपश्यति गुणेभ्यश्च परं वेत्ति मद्भावं स अधिगच्छति। नान्यङ्गुणेभ्यः कर्तारं यदा द्रष्टानुपश्यति गुणेभ्यश्च परं वेत्ति मद्भावं स अधिगच्छति சோதிகச்சதி. அப்படி சேர்த்து தான் படிக்கணும். அதை நம்மளுக்கு பொருள் தெரியணும் அப்படின்றதுக்காக வேண்டி சஹா அதை திருப்பி அதிகச்சதி அப்படின்னு நம்ம படிச்சுக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான்யங்குணா குணேபியா கர்த்தாரம், அதாவது குணங்களை விட அந்த அந்நியகர்த்தாரம் வேறொருத்தரை பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன சத்துவம் ரஜஸ் தமஸ், இந்த சத்துவகுணம்லாம் எப்படி நடக்கிறதுக்கு அது ஞானத்தை மேலோக்கி வளர வைச்சோம். அப்புறம் ரஜஸ் குணம் என்ன பண்ணோம், எப்பவும் மீடியாக்கராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். தாமச குணம் என்ன பண்ணோம், மேலும் மேலும் கீழ்நோக்கி இழுத்து கொண்டு போகும். காரணம் என்னன்னு கேட்டால் மோகம், மதிமயக்கம், அஜ்ஞானம், இது மூன்றும் அந்த தாமச குணத்தில் மண்டி கிடக்கும். அதனால் அது மேலும் கீழ்நோக்கி இழுத்து செல்லும். அதனால் என்ன செய்யணும், இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணினோம். அப்படின்னு நம்ம போன ஸ்லோகத்தில் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் முயற்சி பண்ணுவதற்கூட இறை அருள் நிச்சயமாக வேண்டும். அதற்கு முன்னாடி குருவின் அருளும் வேண்டும். குருவின் அருள் இருந்தால் தான் இறை அருளும் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், எப்பொழுது யதா திரஷ்டா அனுபஷ்யதி அப்படின்னா, காண்பவன் யார் திரஷ்டா இருக்கானே பார்க்குறவன் எதை பார்க்குறோமோ அந்த பார்க்கறதுக்கும் மேலாக ஒருத்தன் இருக்கிறான். அதாவது சத்துவகுணம் பார்க்குறோம் அப்படின்னு வைங்க, சப்தகுணத்துக்கு மேலே வேறொரு கர்த்தாவை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்கலை. அதுபோல் குணங்களுக்கு அப்பால் உள்ளதையும் அறிகின்றாரோ. இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பால் இப்போ நம்ம தான் சொன்னோம், பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணணும், குணங்களுக்கு அப்பால் வேறு என்னமோ இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது, குணங்களுக்கு அப்பாலும் என்ன சுவாமி தான் இருக்கார் அப்படின்றத மனசில் வாங்கிக்கணும். இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால தான் இந்த ரஜோகுணம் தமோ குணம்லாம் மேலெழும்பி இருக்கிறது. மோரோவர் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஜீவன் எது போல் சரீரத்தில் இருக்கணும், எது போல் வாழ்க்கை நிலையை என்ன அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கர்ம விதி இருக்கு இல்லையா, அந்த கர்ம பந்தத்தினால வேண்டி எந்த குணம் என்ன சரீரம் கிடச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எது இருக்குது. இது மனுஷ சரீரத்துக்கு ஒண்டி தான் பொருந்தும், இல்லை மிருக சரீரத்துக்கும் பொருந்தும். பசு பக்ஷி அது மாதிரி இருந்தாலும், பிராணிகள் இருந்தாலும், சிங்கம்புலி கரடி அதுபோல் காட்டில் வாழக்கூடிய கார்னிவோரஸ் போல் அந்த அந்த மாமிச பக்ஷினியாக இருக்கிற மிருகங்களாக இருந்தாலும் கர்மவசாத்து எந்த சரீரத்துக்குள்ளே இருக்குதோ அதுபோல தான் நடந்துக்கணும். இதை நம்ம அடிக்கடி தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். கர்மவசாத்து அப்படி தான் இருந்தாகணும். அதுக்கு மேலே அதில் என்ன செய்ய முடியாது, அது மாதிரி அது மாறிக்க முடியாது. அது ஆகார விஷயத்துலையும் மாறிக்க முடியாது. அப்புறம் பாக்கி நடை உடை பாவனையிலையும் மாற்றிக்க முடியாது. நமக்கு போல இல்லை, ஆறறிவு கொடுத்துருக்காரு சுவாமி. நம்மளுக்கே பழைய சமாச்சாரமெல்லாம் நினைவு இருக்காது. நினைவு இருந்தால் ரொம்ப ஒரே என்ன ஹே ஒயராக ஆகிடும், கிளம்ஸி ஆகிடும். அது மாதிரி ஒரு சாவோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேவோஸ் வந்துடும். அதுபோல் ஒரே ரொம்ப குழறுபடி ஆகிடும். இந்த குளறுபடியெல்லாம் தாண்டிக்கிண்டு மனுஷனுக்கு பேச தெரியும், இதெல்லாம் வேணும் அது வேணும், இல்லை நான் செய்கிறது தப்பு, இல்லை அப்படி தான் பண்ணுவேன், ஏதோ ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சொல்கிறோமா இல்லை நேர்மறையாக சொல்கிறத சகஜமாக எடுத்துக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும். ஆனால் ஒரு மிருகம் வச்சுக்கோங்க, பசுன்னு வச்சுக்கிட்டா பசுவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்தால் என்ன செய்யும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது எதையும் வெளியில் சொல்ல முடியாது. இல்லை இப்போ இருக்கிற ஞாபகம் தான், இதில் ஏதோ புதுசாக விஷயம் புரிஞ்சுக்கிறது. பசு என்ன ஒரு தோட்டத்துக்கு போய் ஏரி கரைக்கு போய் மேய்ஞ்சிட்டு வரும்போது ஏதோ தெரிஞ்சுக்கிறது, புல்லெல்லாம் சாப்பிட்டு வரைச்சு அப்படின்னா அதால் எதையும் சொல்ல முடியாது. பசு இன்னொரு பசுக்கிட்ட கூட சொல்ல முடியாது. தன்னோட கண்ணுக்குட்டி கூட ஏதாவது அது அதனாலையும்
தன்னால் அதை என்ன பண்ணிக்க முடியாது, வெளிக்காட்டிக்க முடியாது. அதனால் எதாக இருந்தாலும் குணங்களுக்கு அப்பால் உள்ளவற்றையும் அறிய வேண்டுமோ அப்பொழுது என்ன பண்ணோம், மத்பாவம் என்னை போல். அதாவது இது எப்போ கிடைக்கும்னா சரணாகதி பண்ண பிறகு அதுக்கப்புறம் இருக்கிற ஜெர்னி ஆஃப் லைஃப்பில் அந்த வாழ்க்கை பயணம் என்கிறது தொடர்ந்து கொண்டு இருக்கும் இல்லையா. இப்போ இன்றைக்கி சரணாகதி பண்ணுறோம், ஆச்சாரியன் அழிஷன் போய் நம்ம கேட்டுக்கிறோம், ஆச்சாரியர் பெரிய அனுகிரகம் பண்ணி அழிஷன் போகிற வாழ்க்கையெல்லாம் சரணாகதி பண்ணி விட்டுக்கிறோம். இது எல்லாமே பாசிட்டிவாக சொல்லிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஆச்சாரியர் ஒரு நாள் என்ன பண்ணி சொல்ல ஆகாது, எதிர்மறையான கருத்துக்களை சொல்லியே ஆகாது. ஆஹா இன்றைக்கி வா, இன்றைக்கி சரியில்லை, இன்றைக்கி ஏகாதசி இல்லை துவாதசி பாரணை சீக்கிரம் நடந்துடும், அதனால் அப்புறம் ஒரு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நாள் சொல்லி ஆகும் என்று சொன்னால் அந்த நாளை சிறப்பு நாள், இன்னும் கேட்டால் அந்த நாளை நம்ம நல்லபடியாக நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு இது எல்லாத்தையும் நடத்திட்டு பார்த்த பிறகு இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. நம்மளோட அடுத்து தொடரக்கூடிய வாழ்க்கை பயணம் சாதாரணமாக இருக்கும். அதாவது இத்தனை நாளாக கரடு முரடான ரோட்டில் வந்தோம்னு சொன்னால் இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஒத்தையடி பாதை கிடைக்கும், கொஞ்சம் கழிச்சு பெரிய ரஸ்தா இருக்கும், அதுக்கப்புறம் தார் டாப் போட்டிருக்குமே அதுபோல் தார் போட்ட ரோடெல்லாம் கூட கிடைக்கும். அதனால் ஜர்னி அதுக்கப்புறம் உபாயமாக இருக்கிறது, இதனால் உபாயமாக இருந்தது, அப்புறம் சாதாரணமாக ஒரு ஈஸியான ஜர்னிக்கு அது அழிஷன் போகும். அதனால் இது மாதிரி சரணாகதி பண்ண பிறகு இந்த தேகவசான காலத்திலே பெருமாள் என்ன சொல்லியிருக்கார், 6 வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்காரு. தேவாதிராஜன் ராமானுஜர் கேட்டதுக்காக வேண்டி திருக்கட்சி நம்பிகள் மூலமாக 6 சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கார். அகம் தானே பரதத்துவம் என்றும் இந்த தேகவசான காலத்திலே முக்தி என்றும் அவர் கேட்டிருக்கார். யாரையெல்லாம் ஆச்சாரியரை வச்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டபொழுது அதில் ஒரு வார்த்தை நம்மளுக்கு நல்லபடியாக நினைவில் வச்சுக்கலாம். என்ன, ஆக நானே பரம்பொருள் சொன்னதையும் மனசில் வாங்கிக்கலாம். அடுத்தது தேகவசான காலத்திலே முக்தி, சரணாகதி அனுஷ்டிக்க வேண்டியது அத்தியாவசியம். சரணாகதி அனுஷ்டிச்சா அப்போ கடைசியில் என்ன ஆகுது, வேத்தி ததா சஹா மத்பாவம் அதிகச்சதி, அவருடைய சுவாமியோட இடத்துல நம்ம போய் இருக்க முடியும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் சுவாமி விரைவாக சொல்கிறார். அந்த 6 வார்த்தைகளை பற்றி இன்னும் விவரமாக வரப்போகிற ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.